அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வீட்டில் வக்ரமான கிரகங்கள் இருந்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்ப்போம். இன்றைக்கி ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா, வக்ர கிரகங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரகம் பார்த்திங்கன்னா முழுவதுமாக எதிர்மறையான தன்மையில் பலன் இருக்கும், அதாவது ஆப்போசிட்டான பலன் இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமாகி போச்சு அப்படின்னா அந்த கிரகம் நீச்சத்தன்மையில் தான் பலன் இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி ஒரு கிரகம் நீச்சமாகி வக்கரமாகி போச்சு அப்படின்னா அந்த கிரகம் உச்சத்தன்மையை அடையும் அப்படின்னும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அங்கே இருக்குமோ ஒழிய, ஒரு வக்கரமான கிரகங்கள் அப்படின்னாவே இயல்புக்கு மாறிய தன்மை, அதாவது இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்னு தான் நம்மளுக்கு பலன் இருக்குமே தவிர முழுவதுமாக எதிர்மறையான பலனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கும் வக்ர கிரகம் இருக்குது, என்னை சார்ந்தவங்களுக்கும் வக்ர கிரகம் இருக்குது. பெரிய அளவில் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது ஒழிய பெரிய அளவுலலாம் வித்தியாசம் இல்லை. ஒரு இயல்புக்கு மாறிய தன்மை அல்லது இயல்புக்கு மாறான தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, என்னை சார்ந்தவங்களோட ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் குரு உச்சமாகி வக்ரமாக இருக்கார். இப்போ 4ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணியிருக்கணும், நீச்சமாகி போச்சுன்னா அந்த இடத்துல, அதாவது உச்சமாகி வக்ரமாகி போச்சு அப்படின்னா இப்போ நீச்சத்தன்மையிலலாம் அவர் இருக்கணும். அப்போ பலன் அப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ குரு தசையில் அவங்க டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நல்ல விதமாக படித்தாங்க. இன்னொரு விஷயம், படிப்புக்கு உண்டான கிரகம் புதன், அவரும் அங்கே நீச்சமாயிட்டார். அப்போ அந்த நீச்சமான புதனை உச்சமாகி வக்கரமான குரு பார்க்குறாரு. புரியுதுங்களா? அப்போ புதன் நீச்சம் அப்படின்னாவே அவர் மீனத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் புதன். அப்போ 4ஆம் இடத்துல குரு உச்சமாகி வக்கரமாயிருக்காரு அப்படின்னா அது மேஷ லக்னம்னு அர்த்தம். அப்போ குரு எங்கெங்கே பார்க்குறாருன்றது பார்த்தீங்களா? அப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ குரு தசை இப்போ முடிய போது அவங்களோட படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் என்னை சார்ந்தவங்க இதுலேயே இருக்குது. எனக்கும் பார்த்திங்கன்னா குரு வக்ரம், பெரிய அளவெல்லாம் பாதிப்புலாம் எதுவுமே இல்லை. அது வேறு எதுவுமா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது ஒழிய, ஆனால் பெரிதளவில் எதிர்மறையான, அதாவது கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக அதோட பலன் இருக்கும் அப்படின்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வக்கரமான கிரகங்கள் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், இயல்புக்கு மாறான தன்மையில் தான் அதோட பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா வக்கர கிரகங்களை பற்றி நம்ம சொல்லணுன்னாக்க, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா பிடிவாதமாக அப்படி செயல்படுத்துவாங்க. அங்கே பிடிவாதம் இருக்கும். பிடிவாதமாக அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்குறாங்களோ அந்த வீட்டோட பலனை இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா அங்கே நியாயம் தர்மம் அந்த இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நியாயம் தர்மம் நம்ம நேர்மையாக அப்படிலாம் இருக்காது. மொத்தத்தில் அங்கே பலன் எடுக்கணும், அதை சாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. பொதுவாக வக்ர கிரகங்களை பற்றி நம்ம சொல்லணுனாக்கா இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு நேர்கதியில் இருக்கிற கிரகம் இப்படி தான் நம்ம வாழணும், சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நேர்கதியில் இருக்க கிரகங்கள் இருப்பாங்க. வக்கரமான கிரகங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அரசனுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்படின்னா அரசன்னா சூரியனுக்கு கட்டுப்பட மாட்டாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயல்புக்கு மாறான தன்மையில் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பலன்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்க இயல்புக்கு மாறான தன்மையில் தான் எல்லாமே இருக்கும். வக்கரமான கிரகங்களுக்கு, அதாவது வக்கர கதியில் இருக்கிறவங்களுக்கு, நேர்கதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்படி தான் இருக்கணும். நம்ம சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும், அரசனுக்கு கட்டுப்படணும். முக்கியமாக அரசன் என்றாலே சூரியனுக்கு கட்டுப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அந்த மாதிரி தான் போவாங்க. அந்த லிமிட்டை தாண்ட மாட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா லிமிட்டை தாண்டுவாங்க. யார்? வக்கரமான கிரகங்கள், வக்கரகதியில் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா லிமிட்டு தாண்டுவாங்க. அவங்க லிமிட்டு தாண்டுவாங்கன்றது பார்த்திங்கனாக்கா தெரியவே தெரியாது. அவங்களுடைய இதே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நேர்கதிக்கும் வக்கரகதிக்கும் இது வித்தியாசம். இப்போ வந்து அந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து 10ஆம் வீட்டில் வக்கரமான கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை கிரகங்கள் இருக்குது வக்கரத்தில்? புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, குரு இருக்குது, சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் வக்கரமாக இருக்கிறாங்க. இது வக்கரமாவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி, குரு, செவ்வாய் இவங்களோட வக்கரம் ஒரு மாதிரி இருக்கும். புதன், சுக்கிரன் இவங்களோட வக்கரம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வக்கரமாவாங்க. அதனால் அதை வந்து பெருசாக கணக்கில் வச்சுக்க வேண்டாம். கணக்கில் நான் எடுத்துக்கிறது இல்லை, வச்சுக்க வேண்டாம் நான் சொல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த புதனும் சுக்கிரனும் வந்து வக்கரமாகிறதுல வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அதை வந்து நம்மளால் உணர முடியாது. அதனால் அதை வந்து புதனும் சுக்கிரனும் வக்கரமாகிறத வந்து நம்மளால் உணர முடியாது. அதனால் அது வந்து அதை பெருசாக வந்து கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லை. பெருசாக தான் கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லைன்றேன். ஆனால் ஒரு குறைந்த அளவு, ஒரு மினிமம் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். பெருசாக வந்து அதை பற்றி மைண்டில் வச்சுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் ஒரு பக்கமாக அதை மைண்டில் வச்சுக்கணும் மினிமமாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த புதனையும் சுக்கிரனையும் தவிர மற்ற 3 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? எது? குரு, சனி, செவ்வாய், இவங்க 3 பேரும் இவங்களோட வக்கரம் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த இடத்துல இந்த 3 கிரகங்களில் யாராவது ஒரு கிரகங்கள் இருந்தாக்க அவங்க வக்கரம் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதில் 5, 9 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 5ஆம் இடம் வக்கரம் ஆரம்பம். 5ஆம் இடம் வக்கரம் ஆரம்பம். சூரியனுக்கு 5ஆம் இடம் வக்கரம் ஆரம்பம். சூரியனுக்கு 9ஆம் இடம் வக்கர நிவர்த்தி. அப்போ 6, 7, 8 இந்த இடத்துல கிரகம் இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக வக்கரத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் வக்கரம் இருக்குது கன்ஃபார்மாக. ஆனால் அங்கே பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். ஆனால் 7ஆம் இடத்துல முழுவதுமாக வக்கரம். அப்படி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 5, 9ஆம் இடத்துல ஒரு 20% வக்கரத்தில் இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அதேமாதிரி 6, 8 இதில் 70% வந்து வக்கரத்தில் இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல முழுவதுமாக வக்கரத்தில் இருக்குன்னு அர்த்தம். முழுவதுமாக வக்கரத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து வக்கரம் ஆகிறாருன்னு வைங்க. இப்போ செவ்வாய் வக்கரம் ஆகிறாரு அப்படின்னா அவருடைய துறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? மருத்துவம் சார்ந்த அதிகாரம், பதவி, யூனிஃபார்ம் சர்வீசஸ், நெருப்பு சார்ந்த துறைகள், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாயோட துறை. இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவர் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அறுவை சிகிச்சை நிபுணருக்கு முக்கியத்துவம். ஏன்னா அறுவை அப்படின்னாவே உங்களுக்கு சிகப்பு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அறுவை அப்படின்னாவே உங்களுக்கு பிளட் வெளியே வரணும். அப்போ அந்த சிகப்பு சம்மந்தப்பட்ட அப்போ அறுவை சிகிச்சை நிபுணர் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாயோட துறையில் செவ்வாய் வக்கரமானா அவங்க பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் சாதிப்பாங்க. கண்டிப்பாக மருத்துவத்துறை இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பாருங்கள் துறை இன்னும் நிறைய இருக்குது. கட்டுமானம், சிவில்,
சிவில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையா இருக்குது. செவ்வாய்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தொழில் மொத்தமாக அதிகார பதவி, யூனிஃபார்ம் சர்வீசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அது வரும். அடுத்தது இந்த சனியும் செவ்வாயும் பார்த்திங்கனாக்கா தொழில்காரர்கள் அப்படின்றதில் இந்த காலபுருஷ தத்துவத்தின் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. காலபுருஷன்றது எது? மேஷம். அப்போ 10ஆம் இடன்றது மகரம். அப்போ அந்த மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சமாவார். மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சமாவார். அதே மகரத்தில் சனி ஆட்சி. அப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில்காரகன். அப்போ அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உச்சமும் ஆகி 10ஆம் வீட்டில் திக்பலத்துலேயும் இருக்கிறாரு. அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பிடிவாதமாக ஒரு தொழிலை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன துறைகளில் எதுலையாவது ஒன்று தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பிடிவாதமாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, சாதனை புரிவார்கள், பெரிய அளவில் சாதனை பண்ணுவாங்க. அப்போ செவ்வாய் வந்து வக்ரமானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொன்ன துறைகளில் பெரிய அளவில் பிடிவாதமாக, அந்த பிடிவாதம் தான் மெயின். வக்ரம்னாவே அந்த பிடிவாதம் தான். பிடிவாதமாக இருந்து எப்படி சாதிப்பாங்க? அதுதான் வந்து வக்ரமான கிரகங்கள். அடுத்தது சனி வக்ரமானா இப்போ 100 பேருக்கு வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுக்குற அந்த முதலாளி ஆகிறதுக்கு, ஓனர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்படியே துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் போய் ஒரு 100 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட முயற்சி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு 100 பேருக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும், நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான முயற்சி, அத்தனை முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி தொழில் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிர்வாகம் பண்ணக்கூடிய இதில் பார்த்திங்கனாக்கா அவங்க இருப்பாங்க. நான் சொல்கிற டாப் லெவலில் இல்லை, நிர்வாகம் வேறு, டாப் லெவல் வேறு. அப்போ நிர்வாகம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு பெரிய கம்பெனியோ இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஏஓ அப்படின்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த மாதிரி வருவாங்க. இந்த ஏஇஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அதிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சனி வக்ரமானவர்கள் அவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பூமி சம்மந்தப்பட்ட, அதாவது பூமியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, பூமியிலேருந்து அந்த கனிமங்கள்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கருப்பு நிற இரும்பு சம்மந்தப்பட்ட, அந்த பழைய இரும்பு, பழசு சம்மந்தப்பட்டதுன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் அழுக்கு சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே புரிஞ்சுங்க. அதுலேயே நிறைய இருக்குது. பழைய இரும்பு இதெல்லாம் வந்து கருப்பு கலரு இரும்பு அப்படின்னால கருப்பு. அதே மாதிரி அழுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள், விவசாய பொருட்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள். விவசாயம் அப்படின்னாவே உங்களுக்கு சனியும் வரணும், செவ்வாயும் வரணும். ஏன்னா லேண்டு அப்படின்னாவே உங்களுக்கு செவ்வாய். ஆனால் இங்கே விவசாய பொருட்கள். அப்போ பொருட்கள் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கனாக்கா சனி வக்ரமானா அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சாதிப்பாங்க. அப்போ பெட்ரோலியம், ஆயில் சம்மந்தப்பட்டது, ஏன்னா அதெல்லாம் அழுக்கு சம்மந்தப்பட்டது. கருப்பு நிற இதெல்லாம் வருது இல்லைங்களா. இப்போ ஆயில் வந்து ரொம்ப கெட்டுப்போன ஆயிலெலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வேஸ்ட்டு அதிலிருந்து சில இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சனியோட இது தான். அப்புறம் கப்பல் கட்டுமான துறை, ஏரோனேட்டிக் துறை, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனியோட டிபார்ட்மெண்ட்டு. இதில் சனி வக்கரமானா இப்போ நான் சொன்ன துறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சாதிப்பாங்க, பெரிய அளவில் இருப்பாங்க. அதே மாதிரி குரு வக்கரமானவங்க பார்த்திங்கனாக்கா பேங்க்னாவே உங்களுக்கு என்னது, காசு பணம் சார்ந்த சொல்லி கொடுத்தல். ஏன்னா குரு வக்கரமானா ஒரு இயல்புக்கு மாறான தன்மையில் தானே இருப்பார். இப்போ சனி வக்கரமானா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி செவ்வாய் வக்கரமானாக்கா எப்படின்னு நம்ம சொன்னோம். அவருடைய துறை எப்படி இருக்கும், அதில் எப்படி அவங்க இருப்பாங்க, என்னென்ன துறை, அந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் நம்ம சொன்னோம். அதே மாதிரி சனிக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டும் சொன்னோம். குரு வக்கரமானால் அப்படின்னா வங்கி, சொல்லிக் கொடுத்தல், நிதித்துறை இது மாதிரிலாம் இருக்குது.
மொத்தத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது. பணம்னாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பணம் சார்ந்தது, அரசு வேலை, அரசு இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா பணம் சார்ந்த விஷயங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் சார்ந்த துறை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து வக்கரமானால், இப்போ நான் சொன்ன இதிலெல்லாம் பணம் சார்ந்த சொல்லிக் கொடுத்தல் சம்மந்தப்பட்டது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னாக்கா அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நம்மளுக்கு என்ன முழுசாக தெரியுமோ அதை அப்படியே சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வக்கரமானவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகும் கேதும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வக்கரமான கிரகங்கள். அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார்? உபஜயஸ்தானம். இப்போ வந்து சனி வந்து வக்கரமாகி 10ஆம் வீட்டில் இருந்தாக்க அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னோம். அதே மாதிரி குரு வந்து 10ஆம் வீட்டில் வக்கரமாகி இருந்தாருனாக்கா அவர் பெரிய அளவில் அதில் சாதிப்பார். இது வங்கித்துறை, மொத்தத்தில் பணம் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவில் சாதிப்பார். அதே மாதிரி சனி வந்து வக்கரமாகி 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருந்தாக்க அவரோட இது எப்படி இருக்கும் அப்படின்றது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, பூமியிலிருந்து எடுக்கிறது, அடுத்தது கருப்பு நிற பொருட்கள், அழுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள், விவசாய பொருட்கள், ஆயில் சம்மந்தப்பட்டது, பெட்ரோலியம், கப்பல் துறை, கப்பல் கட்டுமானம், அதே மாதிரி ஏரோநாட்டிக் துறை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் போகிறது. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சனி வக்கரமானவர்கள் 10ஆம் வீட்டில் இருந்தால் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆவாங்க? அதே மாதிரி வந்து குரு 10ஆம் வீட்டில் வக்கரமாகி இருந்தால் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டில் இருந்து வக்கரமானா எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி ராகு வந்து 10ஆம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு இருந்தாக்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருப்பாங்க. தொழில்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல செயற்கை நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருப்பாங்க. ஐடி சம்மந்தப்பட்டது, நேனோ டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடுலேயே அங்கேயே போய் தங்கி அங்கேயே வந்து அந்த நாட்டிலே வந்து குடியுரிமை வாங்கிறது, அங்கேயே செட்டில் ஆகிடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து சுபத்துவமாக இருந்து அந்த இடத்துல அங்கேயே போய் தொழில் செய்கிறது. 10ஆம் வீட்டில் இருந்தாக்க அங்கேயே போய் தொழில் செய்கிறது, எங்கே? வெளிநாட்டிலேயே. இதெல்லாம் இந்த ராகுவோட மொத்தத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு 10ஆம் வீட்டில் இருந்தால். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே ஏற்கனவே வந்து ராகு வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. அதேமாதிரி கேது வந்து 10ஆம் வீட்டில் இருந்தால் ஏற்கனவே வக்கரமான கிரகம். அங்கே 10ஆம் வீட்டில் இருந்தால் கேது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டில் இருந்தால் தொழிலெலாம் பெரிய அளவில் செய்ய மாட்டாங்க அவங்க. இப்போ இதில் வந்து ராகுல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன துறைகளெல்லாம் வந்து அந்த கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதில் வேலையும் செய்வாங்க, ஆக மொத்தம் பெரிய அளவில் சாதனை செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படின்னாலே பூம் பண்ணும், அப்படியே எல்லாத்தையும் ஏற்றும், எல்லாத்தையும் வந்து பெரிதாக்குறதுக்கு என்னென்ன பண்ணுமோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பூம் பண்ணி விடும். எது? ராகு. ஆனால் கேது பார்த்தீங்கன்னா சுருங்குற கிரகம்ன்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறதுக்குலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதே ஒரு சில தொழில்களை தவிர பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து அவங்க தொழிலெலாம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேலை தான் செய்வாங்க. மொத்தத்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் சம்மந்தப்பட்டது இதுதான். ஏன்னா கேதுனால ஞானக்காரகன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மருத்துவத்துறை அதில் வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து தொழில் வந்து ரொம்ப டெப்த்தில் போய் செய்யணும்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் வந்து படிப்பாங்க, ஆனால் அவங்க செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா வேறு லைனில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேது வக்கரமானவர்கள், வக்கரமாகி 10ஆம் வீட்டில் இருக்கிறவங்க. கேது வந்து ஏற்கனவே இது வக்கர கிரகம், அவர் வந்து 10ஆம் வீட்டில் இருந்தாக்க இந்த மாதிரிலாம் வந்து பலன் இருக்கும். ஆக மொத்தம் மருத்துவத்துறை இல்லை ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப டெப்த்துக்கு போகாமல் ஓரளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கேது 10ஆம் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி மந்திரம், தந்திரம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது 10ஆம் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்ய மாட்டாங்க, அவங்க வேலை தான் செய்வாங்க. அந்த வேலையில் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாற்றங்கள் வரும். மொத்தத்தில் வந்து பற்றை வந்து அறுக்க தான் செய்வார் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பற்றற்ற நிலை, அங்கே பற்றை வந்து அறுக்கவே செய்வார் அவர் கேது. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வக்கரமானாக்கா உங்களுக்கு என்னது? ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, ரிசார்ட்ஸு, மொத்தத்தில் ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது, கவர்ச்சிகரமான பொருட்கள், பெண்களுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி வந்து இந்த காரு, பைக்கு, அதே மாதிரி வந்து இந்த
விலை உயர்ந்த சாதனங்கள். இப்போ கார்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டாப் லெவலில் இருக்கிற கார் எல்லாம் வந்து அந்த லக்ஸுரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த விலை உயர்ந்த ஆடம்பரமான சொகுசான இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சொகுசு அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு சுக்கிரன் வக்ரமான இந்த மாதிரி தொழில்கள், இந்த மாதிரி ஹோட்டல் அதாவது ஹோட்டல் கட்டுறது, பெரிய லெவலில் ஹோட்டல் கட்டி ஹோட்டல் நடத்துறது, அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும். மற்ற ஹோட்டலுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். இவங்களதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமான, ரொம்ப அதாவது என்னதுன்னா ரொம்ப ஹை லெவலில் சொகுசு பங்களா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹோட்டல்லாம் பெரிய லெவலில் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட இது. அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு அப்படின்னாவே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹைஃபையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வக்கரமானா அவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி புதன் வக்கரமானா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் மூளை சம்மந்தப்பட்டது தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் புதன் வக்கரமானாவே என்னது ஒரு மாதிரி ரொம்ப பலமாயிருவார் புதன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான இது, ரொம்ப ஷார்ட்கட்டில் எப்படி சம்பாதிக்கணும், என்ன இது, இந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதில் பெரிய லெவலில் போவாங்க. ஆக மொத்தம் புதன் வக்ரமானவர்கள் எப்படி இருப்பாங்க. அதுமாதிரி ஜோதிடத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பலன் சொல்லுவாங்க. அப்போ ஜோதிடத்துலேயும் அவங்க இருப்பாங்க. ஆக மொத்தம் புதன் வக்ரமானவர்களும் ஜோதிடத்தில் இருப்பாங்க. நேர்கதியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் இருப்பாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு வக்கரமான கிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா பொதுவாக பார்த்துருக்கோம். இந்த பலன்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வக்கரமான கிரகங்கள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும். அதுக்கு ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கையை பிடிக்கணும் இல்லைங்களா, அந்த கை நம்மளுக்கு நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னாக்க, நல்ல பெருசாக இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னாக்க லக்னாதிபதியோட வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ லக்னாதிபதி நம்மளுக்கு ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும், நம்மளுக்கு காரகத்துவமும் ஆதிபத்தியமும் தர நிலைமையில் அங்கே இருக்கணும். அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து காரகத்துவம் ஆதிபத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதை வாங்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அங்கே எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். இது மூணுமே வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருந்தால் தான் பலன் வந்து நல்லாயிருக்கும், எல்லாமே சக்ஸஸ் ஆகும், பெரிய லெவலில் வந்து நம்ம சாதிக்க முடியும், சாதனை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். வக்கரமான கிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருந்தாக்க அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புதன், சுக்கிரன், குரு, சனி, செவ்வாய், ராகு, கேது, இது ஏற்கனவே உங்களுக்கு வக்கரமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுலேயே வந்து இதெல்லாம் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் வக்கரமான கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அங்கங்கே 1, 2 சொல்லியிருக்கோம். புரிஞ்சுங்க. அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். ஓகே, நன்றி.